வைகோ அவர்களை நான் கேட்கிறேன், அண்ணன் வைகோ அவர்களே, தமிழ்நாட்டிலே சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் அடிப்படையில எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமா இல்ல? அது ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்கல? அது ஏன் நீங்க வலியுறுத்தல? அது ஏன் நீங்க உங்களுடைய முதலமைச்சர் கூட்டணி கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க ஏன் நீங்க போராடல, அழுத்தம் கொடுக்கல? ஏ அடுத்தது நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், நீங்க ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்கல, ஏன் வலியுறுத்தல? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தினா அதிக பயன்பெறுபவர்கள் யார் என்றால் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு உயரும். அது மட்டுமல்ல, பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய சமூகங்கள் இருக்கிறது. அருந்ததியர்கள், ஆதிதிராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அதில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் பல உட்பிரிவுகளுக்கு இடம் கிடைக்கல, படிப்பு இல்ல, வேலை இல்ல. அது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? சமூக நீதினா என்ன? இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் யார் இல்லாதவர்கள், யார் கிடைக்காதவர்கள், யார் படிக்கல, யார் வேலைகள் இல்ல, எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும் உங்களுக்கு. அப்ப கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நீங்க ஏன் அழுத்தம் கொடுக்கல? உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே. சமூக நீதி பத்தி மேடையில பேசினா போதுமா? வசனம் பேசினா போதுமா? ஏன் செல்வ பெருந்தகை நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், உங்க கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவிலே சாதி வாரி கணக்கு நடத்தணும்னு எத்தனையோ முறை குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்நாடகா உங்க ஆட்சி தான், காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. அங்க 2 முறை சாதி வாரி கணக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. தெலுங்கானாவில் அங்கே ஆட்சி உங்க காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. அங்க அந்த தெலுங்கானா மாநிலத்தை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அங்கே அதை தொடங்கி வைத்தவர் யாரு? ராகுல் காந்தி அவர்கள். ஆனா இங்கே செல்வ பெருந்தகைகள் கப்பு சிப்பு, நான் பேச மாட்டேன், பேசினா கூட்டணி சீட்டு கிடைக்காது, ஜெயிக்க மாட்டோம். அப்ப எதுக்கே உங்களுக்கு எல்லாம் சமூக நீதி பத்தி பேசுறீங்க? எதுக்கே பேசுறீங்க நீங்க எல்லாம்? நம்ம ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு மக்கள் கட்சி, ஏன் நீங்க பேச மாட்டீங்க? ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க?